எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இன்னைக்கு. இப்பொழுது வம்ச விருத்திக்கான நேரங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியர் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நலமாகவே இருக்கோம். உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் கிடைத்து அனைவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் மனநிலை செய்யலாம். மறக்காமல் நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல்த்தை மறந்துடாதீங்க. தனித்துவமான நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போதான் இன்றைக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. இன்றைய தினம் 27 மார்ச் 2022ங்க, ஞாயிற்றுக்கிழமை. இது ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. தமிழில் பிளவ வருடத்தில் இது பங்குனி மாதம் 13ஆம் நாளுங்க. துலாம் ராசிக்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக சனி, சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக 4ஆம் இடத்தில் இணைந்துள்ளன. இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும். மேலும் 7 கூடிய செவ்வாய், சூரியன் ஒன்றாக இணைந்துள்ளது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்பு என்று கூறலாம். இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் நடக்குங்க. என்ன முயற்சி செஞ்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே உங்களது அனைத்து காரியங்களும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம். இது வரைக்கும் நீங்கள் சில டென்ஷன்லேயே, சில விதமான குழப்பத்திலேயே சில விஷயங்கள் இருந்து வந்திருக்கலாம். அத்தகைய குழப்பங்கள் எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. உங்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து உங்களுக்கு மனத்தெளிவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினம் அன்னைக்கு அமைப்பீங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி 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 மட்டும்தான். உங்கள் உழைப்பை போட்டு நீங்கள் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அது உங்கள் தொழிலாக இருக்கட்டும், உங்களது குடும்பம் சம்பந்தமாக விஷயமாக இருக்கட்டும், உங்களது பர்சனல் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியை உங்களால் உண்டாக்க முடியும். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களால் கண்டிப்பாக கொண்டு வர முடியுங்க. அதனால் இன்றைய தினம் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பறதுனால இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் வருமா அப்படின்றது தெரியாது. அதனால் இப்போ கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் முயற்சியையும் உழைப்பையும் நேர மேலாண்மையுடன் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள், நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை அமைத்துக்கொள்ள உதவுங்க. இப்பொழுது வம்ச விருத்திக்கான நேரங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியர் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு குழந்தை நிற்கக்கூடிய, குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த தினம் அன்னைக்கு அமைப்பெறுங்க. ஏற்கனவே குழந்தைகள் இருப்பவர்களுக்கு, 2வது குழந்தைகளுக்காக முயற்சி செய்து இருக்கிறவர்களுக்கும், இப்பொழுது எதிர்பார்த்து கண்டு இருப்பவர்களுக்கு ஏற்ப நல்ல ஒரு 2வது குழந்தைக்கான வாய்ப்புகளும் தென்படுங்க. எனவே இந்த தினம் வீட்டு பெரியவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி, ஆனந்தம் பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க. உங்களது வம்சம் விருத்தியாகக்கூடிய ஒரு அருமையான கிரக சூழ்நிலை இப்போ இருக்குங்க. இதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் தான் வீட்டில் குடும்பத்தில் அனைவருக்குமே இருக்கும். இதன் மூலமாக மனசுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியதாக அமையும். இது தவிர சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் உங்களது குடும்பத்தில் நடத்தலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இப்பொழுது கண்டிப்பாக சுபகாரிய முயற்சிகளை நடத்துங்கள். உங்களது வீட்டில் உங்களது பேர குழந்தைகள் திருமணம் முயற்சியில் இருந்தாலும் சரி, அல்லது திருமண வயதில் உங்களது குழந்தைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் திருமணம் அதில் இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நல்ல ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறதால் கண்டிப்பாக அதை தயங்காமல் செய்யுங்க. சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும். இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் சில மாறுபட்ட நடத்தை காரணமாக நீங்கள் அப்செட் ஆக வாய்ப்பில் இருக்குது. நீங்கள் ஒன்று செய்வீங்க, நீங்கள் ஒன்று சொல்வீங்க, ஆனால் அவங்க ஒன்று வேற ஒன்று செய்வாங்க. அதனால் உங்களுக்கு சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களது திருமண வாழ்க்கையிலும் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மிகவும் ஒரு இனிய நாளாகவே அமையும். இன்றைய தினம் உங்களது தேவைகளை உங்களது வாழ்க்கை துணை நிறைவேற்ற தவறதுனால உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதனாலும் நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லை, அது சீக்கிரமே சரியாகிவிடும். இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகும். இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்களோடு அமர்ந்து ஒன்றாக நீங்கள் ஏதாவது உணவு சாப்பிடுவது போன்ற வழிகளை செய்யலாம். இருந்தாலும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எந்த விதமான விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நண்பர்களுடன் கூடி குழாவி இருப்பது நல்லதுதான், ஆனால் அதுவும் அளவுக்கு அதிகமாக போய்விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது பேச்சு திறனை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல பயன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய யோசனைகளுடன் நீங்கள் உங்களது பேச்சு திறன்மைகளும் வளர்த்துக் கொள்ளுங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக அனைத்திலும் வெற்றிகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் வருமானம் போதுகாரமானதாக இருந்தாலும் சில செலவுகளும் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாது. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது தென்படுகிறதுங்க. மேலும் உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர் ஏதாவது ட்ரை பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதுவுமே கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களது அலுவலக பணிகள் இருக்கும். தொழிலுக்கும் அப்படித்தான், தொழில் புரிவர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க. எனவே இந்த தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான தினமாக அமைப்பீங்க. இன்னைக்கு அசைய சொத்துக்கள் சம்பந்தமான ஏதாவது முயற்சிகள், நீங்கள் வீடு கட்டுவதோ அல்லது வீடு கட்டிய வீட்டை வாங்குவதோ,
விவசாய நிலம், பண்ணை ஏதாவது ஒன்றை வாங்குவதோ நீங்கள் முயற்சி செய்யலாம். அசையா சொத்துக்கள் வாங்குவது இருப்பது தொடர்பான அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு இப்போ சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் சொத்துக்கள் தகராறு ஏதாவது இருந்ததுன்னா, பூர்வீக சொத்துக்களோ அல்லது உங்களது சொத்துக்கள் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அது அனைத்திலுமே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்புகள் இப்போ இருக்கிறதுனால, உங்களது எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பில் சற்று கவனம் கொள்ளுங்கள். சேமிப்பு உங்களுக்கு பிற்கால வாழ்க்கையை எந்த விதமான பணத்தட்டுப்பாடும் இல்லாத வகையில் மாற்றுவதற்கு உதவுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்துக்கு மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் எல்லோ. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7. 7ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருங்க. நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சக்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க ஒரு லிஸ்ட்டை போட்டு உங்களது காரியங்களை செய்யுங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் கிடைக்கும். சில ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் ஆஃபீஸ் விஷயத்தில் உங்களை கவுக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க செய்யும் சில காரியங்கள் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தீங்கன்னா அதை தவிர்த்தல் முடியுங்க. இந்த தினம் விலை உயர்ந்த பொருட்களான ஆடை, ஆபரணம் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. அதை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் அதிகரிக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் வீடு கட்டுவது, வீடு மாற்றம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இப்போ கைகூடக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கான்சியஸா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வாத உணவுகளை நீங்கள் உண்ண வேண்டாம். உடம்புக்கு சேராத விஷயங்களை நீங்க செய்ய வேண்டாம். இதை மட்டும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய சிறப்பான புத்தி மற்றும் யோசனைகள், பேச்சுக்கள் காரணமாக நீங்க நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை அமைச்சிக்க முடியுங்க. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் தரட்டும். மேலும் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் எடுத்து ஆளும் எடுத்து மறந்துடாதீங்க. உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் அதை தெரிவிங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.